வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் சசிசனா வ்ளாக்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த குண்டு வெடிப்பில் அநியாயமாக பலியானது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள் தாங்க. 13 பேர் செத்துருக்காங்க. டிவியில் உடனே நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் அப்பாவி மக்கள் 13 பேர் இறந்துருக்காங்க. 23 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்காங்கங்க. என்னங்க இது? ஓகே, ஒரு டெல்லின்றது எப்பேற்பட்ட ஒரு இந்தியாவின் தலைநகரம், பிரதமர் இருக்காங்க, எல்லா பொலிட்டிக்கலுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே, மினிஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கணும்? ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த காரை ஹரியானாவிலேருந்து வருதான், ஓகேங்களா? ஹரியானாவிலேருந்து டெல்லி நுழையிற வரைக்குமே அந்த காரை எதுவுமே ஒரு டவுட்டடாக நம்ம எதுவுமே செக் பண்ணாமல் டெல்லி செங்கோட்டை வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கேட் முன்னாடி அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா யாருங்க இதுக்கு முழு பொறுப்பு? ஓகே, தீவிரவாதிகள் முழு பொறுப்பு, அவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைக்கணும். இருந்தாலுமே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இராணுவமும் சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ தான் பல அப்பாவி உயிர்கள் இந்த மாதிரி போகாது.